காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. இன்றைக்கி கிளாஸில் என்ன படிக்க போகிறோன்னு பார்க்க போகலாமா? பறவைகளுக்கு மின்சாரம் ஏன் ஷாக் அடிக்கிறதுல ஒரு விஷயம் யோசிச்சுருக்கீங்களா? கரண்ட் போயிட்டு இருக்கிற ஒயர் மேலே பறவைகள் எப்படி பாதுகாப்பாக உட்காருது? அந்த ஒயரில் மின்சாரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த ஒயரில் நிறைய வோல்டேஜ், அதாவது மின்னழுத்தம் இருக்கும். அப்படின்னா பறவைங்களுக்கு ஏன் ஷாக் அடிக்கிறது இல்லை? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரெண்டு இடங்களுக்கு நடுவில் மின்சாரம் பாயும் போது மின்னழுத்தம் வித்தியாசம் இருக்கணும். பறவைங்க ஒரு ஒயரை டச் பண்ணுது, அதனோட ரெண்டு கால்களும் கிட்டத்தட்ட ஒரே மின்னழுத்தத்தில் தான் இருக்குது. அதனால் பறவையோட உடம்பு வழியாக மின்சாரம் பாயாது. அதனால தான் அது பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் அந்த பறவையும் இன்னொரு ஒயர் இல்லைன்னா ஒரு இரும்பு கம்பத்தையும் ஒரே நேரத்தில் தொட்டுட்டா மின்சாரம் அதோட உடம்பு வழியாகவும் போகலாம். அப்போது அதுக்கும் மின்சாரம் தாக்கி இறக்கலாம். இதனால தான் மின்சாரத்தில் வேலை செய்கிற எலக்ட்ரீஷியன்ஸ் ஒரே நேரத்தில் ரெண்டு ஒயரையும் டச் பண்ணாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்சாரம் பாயணும்னா அதுக்கு ஒரு முழுமையான பாதை தேவை. ஃபிசிக்ஸ் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ண தொடர்ந்து பாருங்கள். நன்றி.